ஆனா கடல் காடி என்று சொன்னால் கடல் நீரில pH லெவல் குறைந்து விடுமா. மீன்கள் வாழ தகுதியற்ற அது நீர், அதுல உயிர்கள் வாழ முடியாது. அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிருமா. அந்த கடல் காடி என்பது ஒரு கெமிக்கல் ரியாக்ட், அது ஒரு கெமிக்கல். அதுல கடல் காளான்னா அது தண்ணீரை பிடித்தெடுக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ அது 16 டிகிரி செல்சியஸ்ல உருவாகிற ஒரு கடல்ல நடக்கிற ஒரு வேதியியல் மாற்றம். அதுல உயிர்கள் வாழ முடியாத ஒரு நீர், கிட்டத்தட்ட ஒரு பாய்சனுக்கு சமம் அந்த கடல் காடி. அதுல இந்த வெள்ளை போலத்தை போடுகிறார்களாம். வெள்ளை போலம் என்பது அந்த காலத்துல சென்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, போதை பொருளுக்கு அதை ஒரு ரா மெட்டீரியலா பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப இந்த வெள்ளை போலத்தை அந்த கடல் காடியில கலக்குறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கெமிக்கல். இந்த வெள்ளை போலத்தை கலக்கும் போது அதுக்கு ஒரு பிளேவர், மனம் கொடுக்கும், ஒரு சென்ட் மாதிரி ஆயிருக்கலாம். அந்த காடிக்கு நிறம் இருக்காதான், ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருக்குமாமா. அப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க, திராட்சை ரசத்தையும் கலந்திருக்கிறாங்க. ஏன் திராட்சை ரசத்தை கலந்து கொடுக்கணும்? என்னைக்கா யோசிச்சோமா? தாகம் தாகம் என்றால் திராட்சை ரசத்தையும் வெள்ளை போலத்தையும் கடல் காடியையும் கலந்து அதில் கொடுக்கிறார்கள் என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்த ராவோஜனை. ஆண்டவர் கடைசி நிமிடத்தில் கூட, தன் ஜீவனை விடுகின்ற கடைசி நிமிடத்தில் கூட அவர் 100% கான்சியஸா இருந்தார். தான் எடுத்த சபதத்தின் மீது அவர் உறுதியாகவே இருந்தார். ஏனென்றால் இந்த மனு குலம் மகிமைப்பட வேண்டும். என்னால் உண்டாக்கப்பட்ட இந்த புத்திரர்கள், இந்த மனிதர்கள் வருங்காலத்தில் எனக்கு பிறகு 2ஆம் ஆதாமாகிய நான் மரித்து உயிர்த்த பிறகு அவர்கள் வாழ்க்கையில எந்த சத்துருவும் இடைவிடக்கூடாது, எந்த சாபமும் அவர் வாழ்க்கையில வந்து நின்று விடக்கூடாது, எந்த நோயும், எந்த கடனோ, பிசாசின் பிரச்சனையோ, பாரம்பரிய கட்டோ அவன் வாழ்க்கையில வந்து நிற்கக்கூடாது என்பதற்காக அவர் கடைசி நிமிடம் வரை, தன் ஜீவனை கொடுக்கும் வரை, அதற்கு முன்பு வரை 100% கான்சியஸாக இருந்தார். தான் செய்ய வேண்டியதை முழுமையாக நிறைவேற்றிய பிறகு அவரே தன் ஜீவனை கொடுத்தார். அதில் மிகவும் முக்கியமான ஒரு செயல்தான் இந்த திராட்சை ரசம் கலந்த அந்த காடியை அவர் ஏற்கவில்லை. காரணம் என்னவென்று தெரியுமா? மத்தேயு 26 அதிகாரம் 28, 29 நாம் வாசிப்போம். என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் நான் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். பிதாவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு வர இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரப்போகிறார். எப்படி அவர் பரமேறி சென்றாரோ அதே போல இந்த ராஜ்யத்தை இங்க கட்ட வரப்போகிறார். எப்படி ஆதாம் இழந்து போன அந்த ராஜ்யத்தை, அவரால் உருவாக்கப்பட்ட இந்த ராஜ்யம் எப்படி பிசாசால் சீர்குலைக்கப்பட்டதோ, 2ஆம் ஆதாமை இயேசு கிறிஸ்து வந்து அது சரி செய்த பிற்பாடு அந்த டாக்குமெண்டேஷனை கேன்சல் செய்யற கடைசி நொடியில, அந்த தருணத்துல, அந்த கடைசி 24 மணி நேரத்திற்கு அந்த இடைப்பட்ட பகுதியில் பேசின வார்த்தை, நான் இனி இந்த திராட்சை ரசத்தை அருத மாட்டேன். ஆனா இதுதான் நீங்க கொடுக்க, இதான் புதிய உடன்படிக்கை, இது என் ரத்தமாயிருக்கிறது, என் சரீரமாயிருக்கிறது, என் நினைவு கூறும்படி நீங்கள் எப்போதும் செய்யலாம். நான் உங்க கூடயே இருக்கேன், சதாக்காலம் உங்களோடு இருக்கேன். பல வாக்கு தத்தங்களோடு புதிய உடன்படிக்கை நமக்கு தந்துவிட்டு அவர் சொன்னார், நான் இனி குடிக்க போவதில்லை, திராட்சை ரசத்தை நான் பருக போவதில்லை. ஏனென்றால் பிதாவின் ராஜ்யம் இந்த பூமியில வர இருக்கு. அந்த பிதாவின் ராஜ்யம் வருவதற்கு அந்த நொடியில மறுவ பாடுவோம், அந்த ராஜ்யம் சகல அதிகாரங்களையும் கீழ்ப்படுத்தி ஒரு ராஜ்யம் அமையும். அந்த ராஜ்யத்துல தான் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட திராட்சை ரசம் அருந்த போறார். அதுவரை நான் அருந்துவதில்லை என்றால் அவர் திராட்சை ரசத்தை அருந்த போறார். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். அதற்கான ராஜ்யத்தை கட்டுகிற பணியில தான் நாம் இருக்கிறோம். கடைசி நொடியில அந்த காடிக்குள்ள அந்த திராட்சை ரசத்தை கலந்து வெள்ளை போலத்தை மிக்ஸ் பண்ணி பிளேவர் செண்டு ஏத்தி இயேசு கிறிஸ்துவை ஏமாற்றி பிசாசான குடிக்க செய்ய வைத்தான். கடைசி நொடியில கூட அவருடைய திட்டம் மாறல. ஏனென்றால் நாளைக்கு என் பையன் வந்து நிற்பான், 2000 வருடம் கழித்து என் மகள் வந்து நிற்பா, அவள் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும்,
இந்த பூமியை சாபத்திலிருந்து மீட்க வேண்டும். இந்த பூமியில பிசாசினால் சீரழிக்கப்பட்டதை அவன் சரி செய்ய வேண்டும். அவனால் உருவாக்கப்பட்ட வியாதி மாற்றப்பட வேண்டும். அவனால் உருவாக்கப்பட்ட சாபம் மாற்றப்பட வேண்டும். அது நான் இன்று செய்து முடித்து விட்டேன். அது கடைசி நொடியில் நான் செய்து முடித்த காரியம் அது நிறைவேற்றப்பட வேண்டும். நாளைக்கு என் பையன் வந்து பிரசங்கிக்கும் போது தடுமாறிடக்கூடாது. அந்த திராட்சை ரசத்தை கடைசி நொடியில கூட கான்சியஸா இருந்து அவர் அதை மறுத்தார். 6 அறிவு ஒரு மனிதனுக்கு இருக்கு. தொடு உணர்வு இருக்கு, சுவை உணர்வு இருக்கு, செவி உணர்வு கேட்கக்கூடிய திறன் இருக்கு, கலர்ஃபுல்லா பார்க்கக்கூடிய ஒரு திறன், அதே போல் நல்லது கெட்டது, தீ என்றால் சுடும் சுடாது என்ற அறிவு, இது மொத்தமா சேர்த்துதான் மனிதனுக்கு 6 அறிவு என்று சயின்ஸ் சொல்லுது. இதுதான் 6 அறிவு உள்ள மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 6 அறிவிலையுமே இயேசு கிறிஸ்து வாழ்ந்து ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டார். கடைசி நொடியில கூட கான்சியஸ். அவர் செவியில கேட்கக்கூடாத வார்த்தைகள் அல்ல, அவர் கண்ணில அவர் பார்க்கக்கூடாத பார்வை அல்ல, அவர் வஸ்திரத்தை கிழிக்கும் போது அவர் எப்படி இருந்திருக்கும், அவர் மீது உமிழும் போது அவர் தோள்ல படும்போது எப்படி இருந்திருக்கும், வலி உணர்வு அவருக்கு எப்படி இருந்திருக்கும், வேதனை, காதுகள்ல செவிகள்ல சுவையில தாகம் தாகம் என்று சாதா மனிதன் கடவுளாக மறிக்கல. கடவுளாக இருந்தா தன் வலியை அவருக்கு பொறுத்து கொள்ள முடியும். வேற யாராவது தூதர்கிட்ட கூட கொடுத்திருக்கலாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கு. அவர் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவுமே அவர் வாழ்ந்தார். அந்த நேரத்தில் மனிதனாக மனித உணர்வுல அந்த 5 அறிவு கொண்ட அந்த உணர்வை அவர் அந்த இடத்துல சிலுவையில தன்னை சுத்தனாக பரிசுத்தனாக வெளிப்படுத்தினார். ஒருவரையும் திட்டல, இவர்களை மன்னியும் என்றார். நம்ம சொல்லுவோமா, ஐயோ சாக போறோமே, பரவாயில்ல, கசப்பா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த தண்ணியை கொடுங்க நான் குடிச்சிடுறேன், தாகமா இருக்கு, அதுல கொஞ்சம் திராட்சை ரசம் கலந்துருக்குங்க, பரவாயில்லங்க, யாருக்குங்க தெரியும். ஆனா தனக்குண்டான அனைத்து உணர்வுகளிலும் ஆண்டவர் அடுத்த தலைமுறையை காக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல முடியாத அளவிற்கான தியாகத்தை அவர் செய்து முடித்தார். அதனால் தான் நான் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப உயர்த்துறோம். அவர் தான் நம் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய இரட்சகர், இனி வரக்கூடிய இரட்சகர் அவர் தான். கடைசி காலத்தில் நமக்கு குமாரனாக திருவருளம் பற்றினார். மோசேவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் நான் தான் இருக்கிறவா, ஆதிமுதல் இருக்கிறவா இருக்கிற கடவுள், மாறாத கடவுள் என்றார். நான் யெகோவா தேவன் என்ற, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா, பல பெயர்களிலே அவர்கள் அழைத்தார்கள். ஆனா நமக்கு கடைசி காலத்தில் நமக்கு எப்படி திருவுருளம் பற்றினார் என்றால், குமாரனாக திருவுருளம் பற்றினார். அந்த பிதா நமக்கு குமாரனாக திருவுருளம் பற்றினார். அந்த தேவன் கடைசி நொடியில, கடைசி நொடி வரை நமக்காக இந்த நாளிலும் இங்க இருக்கிற இந்த சிறிய கூட்டத்தையும் டச் பண்ண அவர் விரும்புறார். ஆமா, அதற்காகத்தான் அன்றைக்கு அந்த காடியை, திராட்சை ரசம் கலந்த காடியை வாங்க அவர் மறுத்தார்.